வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட்ட பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நிறைய பேரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு எப்படி ஒரு தீர்வு காணலான்னு இந்த பகுதியில தெளிவா பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு மாசம் கிடைக்க வேண்டிய அந்த ரூபாய் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துச்சா? அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தத்துல இருக்கீங்களா? கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான புது வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இத ஒரு 2வது சான்ஸ்ன்னு சொல்லலாம். சரி வாங்க, அந்த புது வாய்ப்பு அப்படி என்ன, அதை நம்ம எப்படி கரெக்டா பயன்படுத்திக்கலாம்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இது நானா சொல்லல, அரசாங்கமே வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது. மகளிர் உரிமை தொகை திட்டத்துல உங்க அப்ளிகேஷன் ஒருவேளை ரிஜெக்ட் அப்படி இருந்தா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தராங்க. சோ ரொம்ப நம்பிக்கையோட இதை நம்ம அணுகலாம். சரி, மேல்முறையீடு பண்றதுக்கு முன்னாடி இந்த திட்டம் இப்போ எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு ஒரு சின்ன பார்வை பாத்திரலாம் வாங்க. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1,30,69,000 பெண்கள் ஒவ்வொரு மாசமும் சரியா அந்த 1000 ரூபாய வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் எவ்வளவு பேருக்கு உதவுதுன்னு இதுவே ஒரு பெரிய உதாரணம். நீங்களும் சீக்கிரமே இந்த லிஸ்ட்ல சேர ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா அதுக்கு எப்படி ஆன்லைன்ல மேல்முறையீடு பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நீங்க மேல்முறையீடு செய்ய உட்காரத்துக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் கையில ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. 1 உங்க பேரு, 2 நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், 3 உங்க ரேஷன் கார்டு நம்பர். இது 3 கண்டிப்பா வேணும். உங்களுடைய முதல் ஸ்டெப் இந்த அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போகணும். அட்ரஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. kmut.tnega.gov.in. சரி, இப்போ இந்த ப்ராசஸ கொஞ்சம் பொறுமையா கவனமா பார்க்கலாம். வெப்சைட் ஓபன் பண்ணதும் மேல வலது பக்க ஓரத்துல ஒரு 3 புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணி குறைதீர்வு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பேரு, மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் இதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு உங்க போனுக்கு ஒரு OTP வரும். அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ வர ஸ்டெப் ரொம்ப முக்கியம். உங்க அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு சில காரணங்கள் பட்டியல்ல இருக்கும். உதாரணத்துக்கு, உங்க குடும்ப வருமானத்தை தப்பா கணக்கு பண்ணிருக்கலாம், இல்ல உங்க பேர்ல கார் இருக்குன்னு தப்பான தகவல் போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். உங்களுக்கு எந்த காரணம் பொருந்ததோ அதை தேர்ந்தெடுத்து உங்க நிலைமைய சுருக்கமா டைப் பண்ணுங்க. இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா அதையும் அப்லோட் பண்ணிட்டு கடைசியா சமர்ப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்க மேல்முறையீடு வெற்றிகரமா பதிவாயிடும். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் இவ்ளோ அவசரப்படுத்துறேன், ஏன் உடனே பண்ணணும்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசாங்கம் ஏற்கனவே வந்த மேல்முறையீடுகளை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க லேட் பண்ண உங்க அப்ளிகேஷன் கியூல பின்னாடி போயிடும். இந்த ஆய்வு வேலைய சும்மா ஏனோதானோன்னு நடத்தல. வருவாய் கோட்டாட்சியர்கள், அதாவது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீசர்ஸ் தலைமையில ஒரு டீம் ரொம்ப தீவிரமா அப்ளிகேஷன்ஸை சரி பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப முறையான ஒரு செயல்முறை. அதனால நீங்க எவ்ளோ சீக்கிரம் உங்க மேல்முறையீட்டை பதிவு பண்றீங்களோ அவ்ளோ சீக்கிரம் உங்க ஃபைல் அவங்க பார்வைக்கு போகும். உங்களுக்கும் நல்ல நியூஸ் சீக்கிரம் வர வாய்ப்பிருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் தொகுத்து நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். மறக்காதீங்க, முதல்ல qnet.tnga.gov.in வெப்சைட்டுக்கு போங்க. குறைதீர்வு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து OTP வச்சு வெரிஃபை பண்ணுங்க. உங்க காரணத்தை தெளிவா சொல்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணிடுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க மேல்முறையீடு செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும், இல்லனா பணம் வராது. இதுதான் இப்போதைய நிலைமை. அப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க உரிமைத் தொகையை வாங்கிக்க நீங்க தயாரா? அப்போ தாமதிக்காதீங்க, உடனே செயல்படுங்க.